அடேங்கப்பா! எங்க உட்காந்துப்பா இதையெல்லாம் யோசிப்பீங்கன்னு கேட்பாங்க. லீவ்ல இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாரி வீட்ல இருக்க பொருள வச்சு சிம்பிளா வித்தியாசமா செஞ்சு குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உடம்ப கெடுத்துக்கிற மாரி ரோட் சைட்ல போய் எதையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருள் இந்த பூரி கிழங்கு. பூரி செய்யும்போது கிழங்கு மிச்சமாயிருச்சுன்னா அத கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்னா வேக வச்ச உருளைக்கிழங்குல கொஞ்சமா பொடியா நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், கொஞ்சமா சாட் மசாலா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அதையுமே பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு பூரிக்கு பண்ண அந்த கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அடுத்ததா இதுக்கு தேவையான பொருள் வந்து புதினா சட்னி. ஏதாவது ஒரு புதினா சட்னி அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் துண்டுகள் எடுத்துக்கோங்க. அதுல மேல கொஞ்சமா புதினா சட்னியை தடவி விட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு மேல பூரி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப அடுத்ததா இதுக்கு மேல நான் சீஸ் ஸ்லைஸ் பயன்படுத்துறேன். சீஸ் ஸ்லைஸ் பயன்படுத்துறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோட குழந்தைங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் யூஸ் பண்றேன். இப்போ இதுக்கு மேல ஒரு பிரெட் வச்சு அதுக்கு மேல கெச்சப் தடவி விட்டுக்கோங்க. இந்த கெச்சப் நான் வீட்டிலே நான் செஞ்சது தான், அதுதான் நான் பயன்படுத்துறேன். குழந்தைங்களுக்கு கெச்சப் பிடிக்குன்றதுனால நான் பயன்படுத்துறேன். கெச்சப் பிடிக்காதுன்னா நீங்க அதுக்கு மேலாப்ல சில்லி சாஸ் கூட பயன்படுத்தலாம். இப்போ இந்த கெச்சப் மேல திரும்பவும் பூரிக்கிழங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலாப்ல திருப்பி இன்னொரு பிரெட் வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா இதை நல்லா 9 துண்டுகளா வெட்டி எடுக்க போறோம். கை மேல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டு 9 துண்டுகளா அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள டூத் பிக்கை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. டூத் பிக் பிரஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் 3 லேயரும் ஒன்னா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வராது. இப்போ நான் பஜ்ஜி மாவு, கடையில் வாங்கின பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு வீட்டிலே செஞ்ச பஜ்ஜி மாவு தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த பிரெட் துண்டுகளை டிப் பண்ணி சூடு பண்ண எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து நல்ல மீடியம் சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பிரெட்டு கரிஞ்சு போயிடும், வெளியில் இருக்க பஜ்ஜி லேயரும் கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நல்ல மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோட் சைடில் சாட் சாப்பிட்ட அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. வடை பாவு, பாவு பாஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பஜ்ஜி பண்ணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இன்னைக்கெல்லாம் உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க.